கிறிஸ்பியாக வேர்க்கடலை வீட்டிலேயே வறுக்கலாம். டேபிள் சால்ட் ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். பச்சை நிலக்கடலை அது ஒரு 1/4 கிலோ போட்டுட்ருக்கேன். கொஞ்சம் ஹையில் முதல்ல வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து மீடியம் சிம்மில் மாற்றிடலாம். கிளறிக்கிட்டே இருந்தோம்னாக்க கலர் ஒன்று கூட கருப்பாகவே மாறாது. எல்லாமே கோல்டன் கலரில் அந்த கடலையோட கலர் மாறவே மாறாது. நாமளாக ஒரு 5-7 நிமிஷம் கழித்து பார்த்தா ஒரு கடலை இந்த மாதிரி வெடிப்பு விட்டுருக்கும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நல்லா வறுபட்டுருச்சுன்னு. எடுத்து சைடில் ஆற போட்டு ஒரு 2-3 நிமிஷம் கழித்து சாப்பிட்டு பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பாக இருக்கும். மொறுன்னு வேர்க்கடலை. அதுக்கப்புறம் அந்த இலுபச்சட்டிலே ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அதோடையே இருக்கட்டும், கிளறி கொடுத்துட்ருங்க. அப்புறம் இந்த மாதிரி வடித்தட்டில் போட்டு உப்புலாம் வடிகட்டிட்டு நிலக்கடலை எடுத்து ஏர்டைட் டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா சூப்பரான கிறிஸ்பியான நிலக்கடலை ரெடி. இந்த உப்பை அடுத்த தடவையும் நாம் இதே மாதிரி கடலை வறுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வேதாஸ் கார்னர்.